ராண்டி ஆர்டன் இந்த வருஷத்தோட எலிமினேஷன் சாம்பரை வின் பண்றாரு. ஸோ அவர் எலிமினேஷன் சாம்பரை வின் பண்ண தருணம் வரைக்குமே ட்ரூ மெக்கன்டையர் தான் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆயிட்டு இருந்தாரு. கோடி வாஸ் நாட். இன்ஃபேக்ட் ராண்டி கோடியை பின் பண்ணி தான் அந்த சாம்பரே வின் பண்றாரு. த வெரி நெக்ஸ்ட் ஸ்மாக் டவுன்ல கோடி ரூட்ஸ் அண்ட் ட்ரூ மெக்கன்டையர் சாம்பியன்ஷிப் டைட்டிலுக்காக ஃபைட் பண்றாங்க. அந்த மேட்ச்ல ட்ரூ மெக்கன்டையர் லூஸ் பண்றாரு. நவ் இட் இஸ் லைக் வாத்தியார் வர்சஸ் ஸ்டூடெண்ட் அட் ரெசல்மேனியா. பட் இப்ப வரைக்குமே இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள எந்த கான்ஃபிளிக்ட்டுமே இல்லை, எந்த ஒரு முன்விரோதமும் இல்லை, எந்த ஒரு பகையுமே இல்லை. ராண்டி அண்ட் கோடி வர் குட் ஃப்ரெண்ட் கைஸ். பட் எவ்ரிதிங் சேஞ்ச் தட் நைட். எப்பவுமே ஒரு டைட்டில் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி சேலஞ்சர் வர்சஸ் சாம்பியன் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க கைஸ். அதே போலதான் லாஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன்ல ராண்டி அண்ட் கோடி கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக ரிங்குக்கு வராங்க. எல்லாமே ஸ்மூத்தாட்டு போயிட்டு இருந்த ராண்டி கோடியை சியர் பண்றாரு, கோடி ராண்டியை சியர் பண்றாரு. ரெண்டு பேருமே ரெசல்மேனியால ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த டைட்டிலுக்காக சண்டை போட போறோம்னு தெரிஞ்சுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கோடி ரூட்ஸுமே தான் ராண்டி ஆர்டனை ஃபேஸ் பண்ண போறங்கிறத ரொம்ப பாசிட்டிவாட்டே எடுக்கிறாரு. எடுத்துட்டு கான்ட்ராக்டையும் சைன் பண்றாரு. பட் சைன் பண்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட்டே நீ தான். அதுக்கப்புறம் நம்ம வி ஹேட் அ பிக் ஜர்னி, லெகசியை ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் சோ அண்ட் சோ ஹேப்பன். இன்னைக்கு நான் உன்னை ஃபைட் பண்றதுல ரொம்ப பெருமையாட்டு இருக்கு. இதுவும் ரெசல்மேனியா மெயின் ஈவென்ட் ஸ்பாட்ல நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறது ரொம்பவே ஹாப்பியாட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சைன் பண்றாரு. பட் ராண்டி ஆர்டன் மனசுல ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சோ ராண்டி சடனாட்டு எந்திரிச்சு சொல்றாரு, இங்க ட்ரூ மெக்கன்டையர் இருப்பான், தன்னோட ஃப்ரெண்டு இருக்க போறத தான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட கோடி எந்திரிச்சு ராண்டி ஆர்டன் கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, ராண்டி நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஈவன் இன்ஃபேக்ட் உன்னை ஒரு ஃபேமிலி மெம்பரா தான் பாக்குறேன், எனக்குமே இது ஹார்ட் தான். பட் அந்த ஒன்ஸ் அந்த பெல் ரிங் ஆயிடுச்சுன்னா it is not about family, not about friends, it is only about the WWE Undisputed Championship. So எனக்கு நீ இங்க வந்து இவ்வளோ கன்சர்னாட்டு ஃபீல் பண்றது பிடிக்கல. எனக்கு நீ ஒரு லெஜண்ட் கில்லர், நீ ஒரு ஆரகன்ட் ராண்டியா இருப்பல, எனக்கு அதுதான் வேணும். நீ ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆட் இருந்தல, அந்த வருஷன் தான் எனக்கு வேணும். ரெசல்மேனியாக்கு இப்படி வராதா அப்படின்னு சொல்லவும் ராண்டி ஒன்ன முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா, he is going to hunt his friend. And guys, அந்த பார்க்கணுமே தக்காளி. உடனே ராண்டி ஆர்டன் கோடி ரூட்ஸ் அட்டாக் பண்ற ஆரம்பிக்கிறாரு. அது சாதாரண அட்டாக் ஆட்டு இல்ல, ப்ரூட்டல் அட்டாக் ஆட்டு இருந்தது. சட்டையெல்லாம் கிழிச்சு கோடியை தூக்கி வீசி போட்டு சேரால பொழந்து எடுக்கிறாரு. அண்ட் ஸ்டீல் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி கோடியை அட்டாக் பண்றாரு. கோடி ரூட்ஸ் ப்ளீட் ஆக ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இது ரொம்பவே ஆரகன்ட் வயலன்ஸ் நிறைஞ்ச செக்மெண்ட் ஆட்டு மாறுது. 15வது முறை தன்னோட வேர்ல்ட் டைட்டில தொட போறோங்கிற வெறி ஒருத்தனை பேபி ஃபேஸ்ல இருந்து ஹீல் டனுக்கு மாத்திருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் ப்ரூட்டல் அட்டாக்கால முடியுது. அண்ட் ராண்டி கடைசி ஒரு போஸ் தான் பாருங்க, தக்காளி. கூஸ் பம்ப்ஸ் ஆட்டு, கூஸ் பம்ப்ஸ் ஆட்டு. ஒரு WWE ஃபேனா ராண்டி டர்னிங் ஹீல், ஐ அம் சாட்டிஸ்ஃபைட்.